அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புளி சாதம் கத்திரிக்காய் வச்சு ஒரு புளியோதரை பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். வெறும் கடாய், எண்ணெய் ஊற்றாமல் 1.5 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். தனியா கொஞ்சம் சிவந்ததும் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வறுப்பட்டதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். இதே நல்லா வறுத்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அந்த வரி கத்திரிக்காய் அது இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக உப்பு மேலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் சிவந்ததும் ஒரு கைப்பிடி நிறைய கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 300 கிராம் சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டுக்கலாம் கலருக்காக. பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். கரைசலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் போட்டேன். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எள்ளு பொடி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். நல்லா கொதித்து மசாலா வாசனைலாம் போயிட்டு இது நல்லா சுருண்டி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டி வந்துடுச்சு. இப்போ ஒரு கப்பு அரிசி போட்டுக்கலாம். அரிசி சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு அருமையான
கத்திரிக்காய் புளி சாதம் ரெடி. இது எங்கேயும் வெளியில் போனாலும் கூட இந்த சாதத்தை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.